வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம். நம்மை குறித்த சில காரியங்களை நாம் தியானிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம். இதான் பிரியமானவர்களே, உன்னதங்களில் வாழ்கிற வாழ்க்கை, உன்னதத்தில் குடியிருக்கிற ஒரு வாழ்க்கை. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே, கலிகூருங்கள், ரிஜாய்ஸ். என்ன வார்த்தை பாருங்க, 12ஆம் வசனம். பரலோகங்களே, அந்த பரலோகங்களில் அல்லது உன்னதங்களில் பிதாவுடைய மடியில் வாசமாய் இருக்கிறவர்களே, கலிகூருங்கள், ரிஜாய்ஸ். உற்சாகமா இருங்க, கலிகூருங்க. எதுல கலிகூறணும் அப்படின்னா 9ஆம் வசனத்துல வாசிக்கிற பாருங்க. 9ஆம் வசனத்துல, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் தள்ளப்பட்டது. பழைய வலுசற்பமாகிய பாம்பு தள்ளப்பட்டது. அதற்காக என்ன செய்யுங்கள் சொல்லுங்க, சொல்லுங்க. அதுக்காக என்ன செய்யுங்கள்? எதுக்கு ரிஜாய்ஸ் பண்ணணும்னு தெரியுதா? சவுண்டே இல்லை. எவ்வளவு எவ்வளவு ஒரு உற்சாகமான ஒரு வசனம். கலிகூருங்கள் இருக்கு. நான் கேட்கிறோம், எங்க இந்த வசனம்? என்னத்தை என்னமோ கேட்கிறாரு இடையில, என்ன கேட்கிறாருன்னு எல்லாம் முழிச்சிட்டு இருக்காங்க. என்ன, எதுல ரிஜாய்ஸ், எதுல கலிகூறுதல்? பாருங்க, பரலோகங்களே, அதில் வாசமாய் இருக்கிறவர்களே, கலிகூருங்கள் அப்படின்னா எதுக்காக நான் கலிகூறணும்? எப்பா 9ஆம் வசனத்துல, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற சாத்தான் என்னும் சர்ப்பம் என்ன செய்யப்பட்டாயிடுச்சு? தள்ளப்பட்டு விட்டது. பூமியில கீழே தள்ளப்பட்டது. ரிஜாய்ஸ். ஓ, பிரைஸ் தி லார்ட். சாத்தான் தள்ளப்பட்டானா? அடுத்தது 9ஆம் வசனத்துல 10ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி, டே அண்ட் நைட், இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர்கள் மேல், மனைவி மேல், புருஷன் மேல், சகோதர சகோதரிகள் மேல் சதா 24 hours குற்றம் சுமத்துகிறவனாகிய குற்றச்சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான், புறம்பாக்கப்பட்டு போனான். ரிஜாய்ஸ். எதுக்கு களி கூறணும் சொல்லுங்க? இந்த 2 வசனத்துல எது களி கூறணும்? சாத்தான் என்ன செஞ்சா? சாத்தான் தள்ளப்பட்டு போனால், ஒரு குடும்பத்துல சாத்தானுடைய வஞ்சனை தள்ளப்பட்டதா, புறம்பாக்கப்பட்டானா? குற்றம் சாட்டுகிறவனுடைய வீட்டுல இல்ல. குற்றம் சாட்டுகிறவனுக்கு எங்களுடைய வீட்டுல இடம் கிடையாது. அவன் புறம்பாக்கப்பட்டான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ரிஜாய்ஸ் இன் தி ஸ்பிரிட். ஆனால் எல்லாரும் எதுக்கு ரிஜாய்ஸ் பண்ணுவாங்க? பொதுவா ரிஜாய்ஸ் பண்ணுவாங்க. பொதுவா பீப்புளுடைய ரிஜாய்ஸ் எல்லாம் இன்னைக்கு எதுக்கெல்லாம் ரிஜாய்ஸ் இருக்கு அப்படின்னா, கலிகூறுதல். எதுக்கெல்லாம் கலிகூறுதல் இருக்குன்னா, ஆண்டவர் சொன்னார் லூக்கா 10ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எடுத்தவங்க வாசிங்க. லூக்கா 10:20. ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் என்ன செய்யாமல், பொல்லாத ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக கூட நீங்கள் என்ன செய்யாமல், சந்தோஷப்படாமல். எதுக்காக மாத்திரம்தான் சந்தோஷப்படணும் சொல்லுங்க? உங்கள் நாமங்கள் எங்க? பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக என்ன செய்யுங்கள்? சந்தோஷப்படுங்கள். என்ன ஸ்பிரிட் பாருங்க. பிரியமானவர்களே, வேற எதுக்காகவும் நம் களி கூறக்கூடாது. உங்களுடைய நாமம் ஆண்டவரே பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுக்காக, என்னை உன்னதத்துல உட்கார வைத்ததுக்காக, என்னை பிதாவுடைய மடியில உட்கார வச்சதுக்காக, மண்ணோட ஒட்டி கொண்டிருந்தேன்னா, மண்ணுல புழுதியில கிடந்தேன்னா, மண்ணை நக்கி கொண்டிருந்தேன்னா, மண்ணுக்காகவே வாழ்ந்து கொண்டிருந்தேன்னா, என்னை தூக்கி உன்னதங்கள்ல உட்கார செய்தீர்களே, அதற்காக நீங்கள் என்ன செய்யுங்கள்? களி கூறுங்கள், சந்தோஷப்படுங்கள். இதுக்காக சந்தோஷப்படாதீங்க. பிசாசு ஓடுனதுக்காக எல்லாம் சந்தோஷப்படாதீங்க. மேல யார் விழுணும்? 18ஆம் வசனம். சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை என்ன செய்தேன்? கண்டேன். எதுக்கு ரிஜாய்ஸ்? எதுக்கு ரிஜாய்ஸ் கிடையாது. எதுக்கு ரிஜாய்ஸ் சொல்லுங்க? நீங்க தான் சொல்லணும். எதுக்கு ரிஜாய்ஸ்? எதுக்கு களி கூறாதீங்க? ஆவி என்ன செஞ்சதுனால? பிசாசு ஓடி போனதுனால, இயேசுவின் நாமத்தினால ஓடி போன்னு சொன்னா, பிசாசு டோன்ட் பி எக்ஸைட்டட். அதெல்லாம் பரவசமா, அது பெரிய மேட்டரே கிடையாது. இயேசுவின் நாமத்தினால அது ஓடி போச்சு, அது நமக்கு ஒரு மெரிட்டும் கிடையாது. ஆனா எதுக்காக சந்தோஷப்படணுமா? இங்க லூக்கா 10, அங்க ரெவலேஷன் 12 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சாத்தான் என்ன செய்தான்? தள்ளப்பட்டு போனான். குற்றச்சாட்டுகிறவனுடைய குடும்பத்திலிருந்து தள்ளப்பட்டு போனான். அதுக்கு ரிஜாய்ஸ் பண்ணுமே. பிசாசு ஓடுதுங்கிறதுக்காக என்ன செய்யாத. இந்த பிசாசுனுடைய தூதகணங்களுக்கெல்லாம் தலைவனாய் இருக்கிற சாத்தான் தள்ளப்பட்டு போகணும். அவனுடைய ராஜ்யம் அந்த வீட்டுல இருக்கக்கூடாது.
சாத்தானுடைய வல்லமை அந்த வீட்டுல இருக்கக்கூடாது. குற்றச்சாட்டுகள் அந்த வீட்டுல இருக்கக்கூடாது. அவனுடைய அதிகாரம், அவனுடைய மோசம் போக்குதல், அவனுடைய டிசெப்ஷன் அந்த வீட்டுல இருக்கக்கூடாது. அவன் தானே தள்ளுப்பட்டு போனா ரிஜாய்ஸ். பிசாசு ஓடினதுக்காக சந்தோஷப்படுற. 18ஆம் வசனம், சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து நான் விழுகிறதை கண்டேன். அவனுக்கு என்ன, அவன் தள்ளப்பட்டு போறதை குறித்து நீ சந்தோஷப்படு அப்படின்னார். இங்க சொல்லப்பட்டிருக்கிறதை வெளிப்படுத்தின விசேஷம் 12 வாசிக்கிறோம். சாத்தான் தள்ளப்பட்டு போனான், குற்றம் சாட்டுகிறவன் புறம்பாக்கப்பட்டு தள்ளப்பட்டு போனான். ரிஜாய்ஸ். இன்னைக்கு அதுக்காக ரிஜாய்ஸ், இன்னைக்கு அதுக்காக களி கூறுதல். ஒரு சொல்றார், ஒரு தகப்பன் பின்வாங்கி போனேன். இது மாதிரி நிறைய சாட்சிகள். ஒரு சகோதரன், அந்த பையனுக்கு நான் பேர் சொல்றேன். பேர் உண்மையான இயற்பெயர் வேற, நான் ஒரு பேர் சொல்றேன், சிங்காரன் சொல்றேன். என்ன சிங்காரம்? சிங்காரம் ரட்சிக்கப்பட்டு சபையில மறுபிறப்படைந்து யூத் சண்டே கிளாஸ் எல்லாம் சிங்காரம் சண்டே கிளாஸ் அட்டன் பண்ணி, சிங்காரம் யூத் மீட்டிங் அட்டன் பண்ணி, சிங்காரம் தூத்துக்குடி கான்ஃபரன்சஸ் எல்லாம் போய், சிங்காரம் ஞானஸ்தானம் எடுத்து, சிங்காரம் சபையில இருந்து, அப்புறம் நாட்கள் செல்ல செல்ல சிங்காரம் உலகத்துக்குள்ள போய் பின்மாற்றம் அடைந்து கேடா போய் உலகத்துக்குள்ள போயாச்சு. பின்மாற்றம் அடைஞ்ச சிங்காரம். ஓகே, ஆவிக்குரிய தகப்பன்மார்களுக்கு வேதனை. ஆனால் அந்த சிங்காரத்தை குறித்துதான தகப்பனுடைய வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க, வெளிப்படுது பாருங்க. வேல்யூ சிஸ்டமே இல்ல பாத்தீங்களா? ஒருத்தர்கிட்ட சொல்றாரு, பிரதர் சிங்காரம் சிங்கப்பூர் போயிட்டான், சிங்கப்பூருக்கு சம்பாதிக்க போயிட்டானோ. இப்ப தெரியுதுங்களா சிங்காரம் ஏன் சிங்காரத்தை இழந்தான்னு தெரியுதா? யார் காரணம்? அந்த பையன் இல்ல, பிள்ளைகளுடைய தகப்பன்மார்களுடைய விருப்பத்தை பாத்தீங்களா? சிங்காரம் சிங்கப்பூர் போனதுக்கு, சிங்கப்பூர்ல போய் சம்பாதிக்கிறதுக்கு, சிங்கப்பூர்ல வேலை கிடைச்சிருச்சான், சிங்கப்பூர்ல பணம் கிடைச்சிருச்சான், வேலை கிடைச்சிருச்சான். இனிமே அப்படியே எங்களுடைய எல்லாம் முடிஞ்சு போச்சு, சந்தோஷம். சிங்கப்பூருக்கு போயிட்டான் சிங்காரம். சிங்காரம் என்னமோ பரலோகத்துக்கு போன மாதிரி, பிதாவுனுடைய மடியில போய் உட்கார்ந்தது போல. Is this joy? யாக்கோபு வந்தார்னா என்ன சொல்லுவார்னா, உன்னுடைய நகைப்பு, உன்னுடைய சந்தோஷம் துக்கமாய் மாறுவதாக. உனக்கு சிரிக்கிறதுக்கு உனக்கு ரைட் இல்ல. உன் நகைப்பு துக்கமாய் மாற கிடவுது. உனக்கு எதுக்கு மேன் சிரிப்பு? நீ பாவத்துல வாழ்ற, உன் பிள்ளை பாவத்துல இருக்கான், பேக் சைடு இருக்கான். நீ will you rejoice in Singapore? முகத்தை புழுதியில வைக்க வேண்டாம். ஐயோ என் பிள்ளை போயிட்டானே, அவன் எவ்வளவு சம்பாதிச்சதா என்ன, அதுவா காரியம்? பரலோகத்தில் இருந்த வாழ்க்கை கீழே இறங்கி வந்து மண்ணுக்கு பின்னால போயிட்டானே, மாணிக்கத்தை விட்டானே. இயேசுவே என் பிள்ளை எப்ப உயிர்ப்பிப்பீர், என் பிள்ளையை எப்ப நான் மீட்டுக் கொள்வேன்? கண்ணீரோடு கூட இருக்கிற தகப்பன் எங்க? சிங்கப்பூர் போயிட்டான். Will you rejoice? சில பேருக்குலாம் ரைட்டு கிடையாது. இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டியில தெரிஞ்ச பாட்டு, இன்னைக்கு நல்ல ஏக்தம், நல்ல கலப்பி, நல்ல சக்கு சக்கு சக்கு. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் சக்கு 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 சக்கு. போடு மியூசிக், அடி அடி அட்ரா அட்ரா அட்ரா, ட்ரம் அட்ரா, மியூசிக் அட்ரா, மியூசிக் போடுறா. உங்கள் துக்கம். நோ, யூ டோன்ட் ஹேவ் ரைட். When you are living in sin, பாவத்தில் இருக்கும் பொழுது, வைராக்கியத்தில் இருக்கும் பொழுது, கசப்புல இருக்கிறப்ப உங்கள் துக்கம் பாடவே கூடாது. முகத்தை புழுதியில வைக்கணும். பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்கா. Don't rejoice. பிசாசு ஓடுனதுக்கே நோ. சாத்தான் விழணும், உன் வாழ்க்கையில சாத்தான் விழணும், மின்னலை போல விடணும். குற்றச்சாட்டுகிறவன் வீட்டுல இருந்து வெளியில போகணும். மோசம் போக்குகிறவனுக்கு இடமே இருக்கக்கூடாது. ரிஜாய்ஸ். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம், இங்க நம்ம வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம். அவன் பரலோகத்தில் யாரோட போராடுவோம் பாருங்க. பரலோகத்தில் வாழ்க்கை 11ஆம் வசனம் பாருங்க.
மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும், ஈவன் டு த பாயிண்ட் ஆஃப் டெத், மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அந்த வலு சர்ப்பத்துக்கு, அந்த சத்ருக்கு தப்பும்படிக்கு தங்கள் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அவனுக்கு போராட்டம் உண்டு. வலு சர்ப்பத்தோடு கூட யுத்தம். 17ஆம் வசனத்தில் கூட வாசிக்கிறோம். வலு சர்ப்பம் அந்த ஸ்திரீயின் மேல் திருச்சபையோடு உத்தம சாட்சிகளோடு கூட யுத்தம் பண்ண போயிட்டு அவன் என்ன செய்வான் அப்படின்னா, பிதாவினுடைய முகத்தை தரிசிக்கிறவன், பிரியமானவர்களே, பிதாவினுடைய முகத்தை தரிசிக்கிறவர்கள், உன்னதங்களில் வாசமாயிருக்கிறவர்கள், பரலோகத்தினுடைய குடிகள் என்ன செய்யும் அப்படின்னா, மரணம் நேரிடுறதாலும் சரி, என் ஜீவனை பாராமல் அவனுக்கு எதுவுமே கிடையாது. அவனுக்கு எதுவுமே கிடையாது. பிராணனை அருமையாக எண்ணார்கள், தங்களுடைய ஜீவனை பாராதவர்கள். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் சத்ரு ஜெயிக்கணும். அதான் என்னுடைய டெஸ்ட்மனி. என்னுடைய போராட்டம் எல்லாம் சத்ருடைய சேனை. பிரியமானவர்களே, நம்ம சர்ச்சில் கொஞ்சம் பேர் அது மாதிரி இருந்தா போதும். நாட் மெனி. இங்குள்ள சர்ச்சை எதுக்கு இருக்கு அப்படின்னா, இங்குள்ளதான சத்துருடைய ராஜ்யத்துக்கு, இருளின் ராஜ்யத்துக்கு த்ரெட், அச்சுறுத்தல். ஜீவனை பாராமல், நோ நேம், நோ ஃபேம், நோ கீர்த்தி, பணம், காசு, பூமி 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 பூமிக்குரிய காரியங்கள், பூமிக்குரிய வேலையை தேடிக்கொண்டிருத்தல், பூமிக்காக போராடுதல், மனுஷர்களோடு சண்டை செஞ்சுட்டு இருக்கிறது. நான் யாரை ஜெயிக்கணும்? சாத்தானை ஜெயிக்கணும். மனுஷ இடத்துல தோத்தாலும் பரவாயில்ல, சிலர் ஜெயிக்கிறாங்க. உனக்கு இவ்வளவு தெரிஞ்சா எனக்கு எவ்வளவு தெரியும்? நான் சொல்றேன், சிஸ்டர், டியர் சிஸ்டர், you are not beholding Jesus face. இயேசுனுடைய முகத்தை, பிதாவினுடைய முகத்தை, you are not in பிதாவின் மடி, not in the bosom of father. உனக்கு இவ்வளவு தெரியும், எனக்கு எவ்வளவு தெரியும்? ஐ ஜில் ஜில். இவரெல்லாம் சத்துரு விழுங்கிட்டான். இவரெல்லாம் வால் ரெடியா இருக்கு. மேலேந்து கவுத்து போடுறதுக்கு ஏற்கனவே ஒரு வால் சுத்திக்கிட்டு இருக்கு. பூமியில விழுத்து தள்ளுறதுக்கு ஒரு வால் சுத்திக்கிட்டு இருக்கு. ஜாக்கிரதை, காது உள்ளவன் கேட்க கடவன். வெளிப்படுத்தின விசேஷம் இதுக்கு பேரலா 13ஆம் அதிகாரத்தில் இந்த வார்த்தை சொல்லி வாசிப்போம். 13ஆம் அதிகாரம், இங்க பரலோகத்தினுடைய குடி, 13ஆம் வாரத்தில் பூமியினுடைய குடி. வானத்தின் குடிகள், இது பூமியினுடைய குடிகள். 12ஆம் அவர்களுக்கெல்லாம் ஐயோ. எங்க வாசித்தோம்? 12 வாசம். கடைசியா இந்த 3 வசனங்களை நீங்க காண்பிக்கிறேன். வாசனம் ஜெபம் பண்ணுவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களே ரிஜாய்ஸ், களி கூறுங்கள். பூமியில் குடியிருக்கிறவர்களே ஐயோ. பூமியில் குடியிருந்தா உங்களுக்கு ஐயோ. மண்ணுக்காக, பூமிக்காக, அந்த காரியங்களுக்காக நீங்கள் குடியிருக்கிறவர்கள் ஐயோ. வேதம் என்ன சொல்லுமா? அப்படி பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு என்ன செய்யுமா? 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், லாஸ்ட் பார்ட் பாருங்க, கடைசி பார்ட். பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது எது? 11ஆம் வசனத்துல, வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பா இருந்துச்சு. அது ஆட்டுக்குட்டி எல்லாம் கிடையாது. அது மிருகம். வாய் திறந்தா தெரியும். ஆட்டுக்குட்டி போல ஒரு ஷேப் தான், ஒரு வடிவம் தான். ஆனா உள்ளார மிருகம், பீஸ்ட். அது வாயை திறந்தா தெரிந்து போயிடும். அது ஆட்டுக்குட்டியா, அது மிருகமா அப்படிங்கிறது எப்ப தெரியும்? வாய் பேச்சுல. வாயை திறந்தாதான் தெரியும். பதிலுக்கு பதில் பட்டைய குத்து, பலார் 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 பலார், பட்டயத்தை எடுத்து பலார். யாரா இருந்தாலும் சரி, வச்சு எடுத்தேன், போனேன், கவுத்தம், படார் படார் படா 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 படா, எல்லாம் மிருகங்கள். ஆல் பீஸ்ட். பட்டைய குத்து. ஆரோக்கிய நாவு ஜீவ விருட்சம்னு கான்ஃபரன்ஸ்ல கேட்டோம். அருமை சகோதரர் சந்திப்புடன் பேசினார். ஆரோக்கியம்ல நாவு ஜீவ விருட்சம். மாறுபாடு ஆவியை நொறுக்கிறது, அடிச்சு நொறுக்கிறது. பீஸ்ட். ஏன் பாவம் என்ன செய்வாங்க? அப்படிதான் பேசுவாங்க. பிதாவை தரிசிக்கலையே, பூமிக்குரியவர்களா இருக்கும், அடிச்சு காலி பண்றது. அந்த மிருகம் என்ன செய்யுமா? பூமியின் குடிகளை, அந்த மிருகத்தை, அந்த சாத்தா என்ன செய்யும்னா வணங்கும்படி செய்தது. பூமியின் குடிகள் மிருகத்தை, சாத்தானை வணங்கும்படி செய்தது. 1 கீழே 14ஆம் வசனம், மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினால. மறுபடியும் பாருங்க, பூமியின் குடிகளை மோசம் போக்கினது. மறுபடியும்
ஒரு அந்த சொருவம் ஒரு மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிட்டு. There are three things. ஒன்னு என்ன? பூமியின் குடிகளை வணங்கும்படி செய்தது, பூமியின் குடிகளை சாத்தானை வணங்கும்படி செய்தது, பூமியின் குடிகளை மோசம் போக்கினது, பூமியின் குடிகளை மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிட்டு. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் வானத்தின் குடிகள் அவர்கள் எதுல ரிஜாய்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, சத்ரு விழுகிறதுல ரிஜாய்ஸ் பண்ணுவாங்க. அவர்கள் மரணமே நேரிடுகிறதாலும் சாத்தானோடு கூட யுத்தம் பண்ணுவார்கள். தங்கள் ஜீவனை பாரார்கள். மத்தெல்லாம் குப்பா அவர்களுக்கு. இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியா இருக்கணும். இந்த பூமியில தேவனுடைய கற்பனைகளை கைக்கணும். அதுக்கு என்ன கிரைய செலுத்தினாலும் சரி, அவன் சீஷன், அவன் பரலோகத்தினுடைய குடி, வானத்தின் குடி. இங்க பூமியின் குடி, நான் சலாம் போடணும், நான் வணங்கணும், பீஸ்ட வணங்கணும். ஒரு இமேஜ், ஒரு சொரூபம் என்னன்னா மணி. அது சொல்லும், டிரைவ் பண்ணும். மோசம் போக்கி டிரைவ் பண்றது. ஒரு சொரூபம் செய். என்ன சொரூபம் செய்? மணி காட். ஒரு பொன் கன்று குட்டியை செய். ஒரு பொன் கன்று குட்டியை செய். அதுல நீ கைகளின் கிரிகளை நீ களி கூறு. அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். எப்படி டிரைவ் பண்றான் பாருங்க. சத்துரு டிரைவ் பண்றது பாருங்க. ஆதியிலிருந்து இஸ்ரவேலர்களை அந்நாட்களில் 7:41. அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அந்நாட்களில் ஒரு கன்று குட்டியை, ஒரு இமேஜை, ஒரு சொரூபத்தை, ஒரு விக்கிரகத்தை ஒன்றை உண்டு பண்ணி அந்த விக்கிரகத்துக்கு பலியிட்டு தங்கள் கைகளின் கிரியைகளில், தங்கள் கைகளின் படைப்பில், தங்கள் கைகளின் கிரியைகளில் களி கூர்ந்தார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 12 பரலோகத்தின் குடிகள் எதுல களி கூறும்? வாச்சமே பரவாயில்ல, பதில் சொல்றீங்க, வாங்கிட்டீங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் பரலோகத்தினுடைய குடிகள் எதுல களி கூறும் அப்படின்னா, சாத்தான் தள்ளப்பட்டு போனான், குற்றச்சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போனான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சாத்தான் விழுந்து போனான். மோசம் போக்குகிறவன் தள்ளப்பட்டு போனான். அவனுடைய போராட்டம் எல்லாம் சாத்தானோடு கூட. மரணமே நேரா இருந்தாலும் சரி, they will rejoice. இங்க வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்துல அது என்ன செய்யும் அப்படின்னா, சாத்தான் என்ன ரொம்ப கன்னிங்கா டிசெப்ஷன். வாட் இஸ் a deception? நல்ல கவனிங்க. ஒரு few minutes டிசெப்ஷன் நல்ல கவனிங்க. இப்படி ஒரு வட்டம், இந்த ஒரு வட்டம் இருக்குன்னு வச்சுங்க, உங்களுக்கு காண்பிக்கிறேன். டிசெப்ஷன் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், இது வஞ்சகத்தினுடைய வலை. இது வஞ்சகம் அப்படிங்கிற ஒரு வலை. நீங்க ஒரு பிலிவர், உலகத்தானுக்கு இதெல்லாம் காயம் கிடையாது. உலகத்தானெல்லாம் வஞ்சிக்க வேண்டிய அவன் ஏற்கனவே ஆல்ரெடி அவனுடைய பாக்கெட்ல இருக்கான். ஒரு பிலிவர், ஒரு விசுவாசி இந்த வஞ்சிக்கப்படுறதுனுடைய இந்த வலைக்கு நேரம் சத்ரு இழுக்கிறான். இப்படியே போறான்னு வச்சுங்க. இப்படி போகிற வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, நான் வஞ்சிக்கப்பட்டுருவனோ, இது வஞ்சனையா, இது வஞ்சனை இல்லையா, யாட்டாவது கேட்டுக்கோமா, நான் மோசம் போயிட்டேனா, மோசம் போகலையா, நான் ஜாக்கிரதை அப்படிங்கிறது. ஒரு நான் வஞ்சிக்கப்பட்டேனா, வஞ்சிக்கப்படலையா, இது வஞ்சகமா இல்லையா, யார்ட்டாவது கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். நான் சத்தியத்தின்படிதான் செய்கிறேனா இல்லையா, என்னுடைய கிரியைகள் சத்தியத்தின்படிதான் செய்யப்படுகிறதோ என்று வெளியாகும்படிக்கு அவன் ஒளியினிடத்திற்குள் வந்து, ஐயா நான் ஒளியில் தான் நடக்கிறேனா, என்னுடைய கிரியைகள் தேவனுக்கு உள்ளாதான் செய்யப்படுகிறதா என்று அவன் அறிந்து கொள்ளும்படிக்கு ஒளியினிடத்திற்குள் வருகிறான். அப்படி நாளடைவில் இந்த ஒளியினிடத்தில் வரமாட்டாங்க. ஒளியினிடத்துல வர்றதில்லை, டிசெப்ஷன் வர்றது. அவர்களுக்கு இது இந்த எல்லை வரைக்கும் ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லை வரைக்கும் காட் இஸ் நீடிய பொறுமை உள்ளவர். காட் இஸ் பேஷன்ஸ். வெயிட்டிங். மற்றவர்களுக்கெல்லாம் நமக்கு என்ன பொறுப்பு இருக்கு அப்படின்னா, ஆண்டவரே இந்த எல்லைக்குள்ளார என்ன செஞ்சு, இதுக்குள்ளார ஒருத்தன் போறான்னு வச்சுங்க, இப்படி போயிட்டான்னு வச்சு, நிறைய பேசுறார் ஆண்டவர், பேசுறார். நோ 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 நோ, ஜாக்கிரதை, மோசம் விடாத. ஐ நோ, எனக்கு எல்லாம் தெரியும். ஐ நோ. இது என்ன செக் பண்றது? ஐ நோ காட். நானும் காடு. காடு உள்ள இருக்காரு. காடு
காட் என் பாக்கெட்ல வச்சிருங்க. காட், ஐ நோ காட். அதெல்லாம் உள்ளார் காட உள்ள பாக்கெட்ல வச்சிருக்கேன் மேன் காட. அதெல்லாம் ஐ நோ காட். அப்படியே போயிட்டு ஒன்ஸ் உள்ளார பிரவேசிட்டான்னு வச்சு, உள்ளார பிரவேசிட்டா என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த வலைக்குள்ளார வந்துட்டான்னு வச்சுங்க, அவங்களுக்கு இப்ப என்ன தெரியாதுன்னா, என்ன தெரியாது அப்படின்னா, நான் எதுக்குள்ளே இருக்கேன்னு தெரியாது. நான் வஞ்சிக்கப்பட்டிருக்கேங்கிறதே என்னது தெரியாது. நீங்க அவங்கள்ட்ட இவங்கள்ட்ட எல்லாம் நீங்க பேசுனீங்கன்னு வச்சீங்களேன், நீங்க பேசவே முடியாது. நீங்க பேசவே முடியாது. அதான் டிஸ்ரப்ஷன். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. ஏன் அப்படின்னா, தேவன் நீடிய பொறுமுள்ளவராக இருந்து டயத்தை எடுத்து கொடுக்கிறார். அவருடைய சில அடையாளங்கள் எல்லாம் எங்க போட்டிருக்கு அப்படின்னா, 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்துல இருக்கு. தியானிங்க, நேரம் எடுத்து தியானிங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம அவர்கள் எல்லாம் தியானிக்கலாம் ஒரு நாள்ல. அந்தி கிறிஸ்துவனுடைய மோசம் போக்குற அந்த ஆவி எல்லாம் எப்படி இருக்குங்கிறத இந்த பாருங்க. இந்த வட்டத்துக்குள்ளார அவன் உள்ளார பிரவேசிச்சிட்டான் அப்படின்னா, இனிமே நீங்களும் அவன் உள்ளார பூந்துட்டான், அவ்வளவுதான். டிசெப்ஷன். தான் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது அவனுக்கே தெரியாது. தேவன் ஒரு மனுஷனை உள்ளார அடைச்சிட்டாருன்னா நீங்களும் நானும் திறக்க முடியாது. தேவனே ஒரு கொடிய வஞ்சகத்துக்குள் அவனை போட்டு அடைச்சு போட்டாருன்னா வெளியில வர முடியாது. தெளிவா இருப்பாங்க, தெளிவா இருப்பாங்க. ஐ எம் ரைட், காட் இஸ் வித் மீ. அவங்க ஆராதிக்கிறது யாரு? வேறொரு இயேசு. ஆவி வேறொரு ஆவி, காஸ்பல் வேறொரு காஸ்பல். டிசெப்ஷன், மோசம் போக்குதல். அது என்ன செய்யுது? ஒரு சொரூபத்தை என்ன செய்யுது? ஒரு சொரூபத்தை உண்டு பண்ணு. இன்னைக்கெல்லாம் இந்த நாட்கள் இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் இன்னைக்கு எல்லாம் இந்த யூடியூப் வந்தது போகும், இந்த யூடியூப் மோகம் வந்தது போதும், என்ன காண்பிக்கணும். ஒரு சொருவம் உண்டு பண்ணு. ஒண்ணு மணி, இன்னொன்னு கணம். ஒண்ணு பணம், ஒண்ணு கணம். பணம் கணம், பணம் கணம், பணம் கணம். யூடியூப் ஆரம்பிக்கிறவங்களை அத்தனை பேரும் சொல்லுவீங்களா? நோ. தேவ சித்தத்தின்படி, தேவனுடைய ஆலோசனைப்படி, தேவனுடைய கைடன்ஸ் படி, தேவனுடைய நடத்துதலின்படி, பரலோகத்தில் அமர்ந்திருக்கிற பிதாவுனுடைய சித்தத்தின்படி சத்தம் கேட்டு அவரை தரிசித்து பிதாவுனுடைய சித்தத்தின்படி யூடியூபா, மினிஸ்ட்ரியா, வாட் எவர் இட் மே பி, தேவனால் ஆசீர்வாதம் பெறும். ஆனால் இந்த நாட்கள்ல நான் சொல்றது பொதுவானது. இன்னைக்கு பார்க்கிறதான இன்னைக்கு கிறிஸ்துவ உலகத்தினுடைய அகோரங்கள், அவல நிலைகள், தங்களை மோசம் போக்கிக் கொள்கிறவர்கள் ஒரு சொல்லும், அது ஒரு சொரூபம் பண்ணு, ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிட்டு, இந்த சொரூபத்தை செஞ்ச என்ன செஞ்சுட்டு உன் கரத்தின் களிகள்ல களிகூறு, உன்னுடைய கைகளின் படைப்பில் களிகூறு, உன்னை காண்பிக்கணும். ஷோ ஆஃப், உன்னை வெளிப்படுத்து, காண்பி, உன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்து, உன்னுடைய வரங்களை வெளிப்படுத்து. There are 2 spirits operating. உன்னதங்களில் பிதாவுனுடைய மடியில் அமர்ந்து பிதாவுனுடைய வாழ்க்கை செய்ய பிரியமானவர்களே, ஜெபம்.